அங்க இருக்கக்கூடிய 15 உறுப்புகள் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும். இதை ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா, இதை கண்டுபிடிச்சவங்க தான் தொழில் அதிபர்கள். தொழில் முனைவோராக இருந்துதான் தொழில் அதிபராக, ஐயனாக இருந்தான் பையன் சொல்லுவாங்கல்ல, பையனாக இருந்தான் ஐயன் ஆகிறார்கள். இதை நீங்க செய்துட்டீங்கன்னா உங்க கேம் இஸ் ஆல்ரெடி ஓவர். இப்ப பாருங்க, ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் உங்க எல்லாருக்கும். இது நம்ம குழந்தைகளுக்கு, பார்க்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸியா இருக்கும். முதல்ல கஸ்டமர் நம்மளை தேடி ஓடி வரணும். ஒரு குழந்தை அம்மா கிட்ட தேடி ஓடி வரணும், அப்படி வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் 36 தங்க விதிகள்னு ஒரு புத்தகம் எழுதினேன், MSME சிறு குறு தொழில் முனைவோருக்காக. அதுல கஸ்டமர்னா யாருன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், கஸ்டமர்னா யாரு? ஹூ இஸ் கஸ்டமர்? முதலாளி. சூப்பர். ஹூ இஸ் கஸ்டமர்? முதலாளி. ஓகே, ஹூ இஸ் கஸ்டமர்? கஸ்டமர்னா கடவுள் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஸ்டமர் இஸ் காட், கஸ்டமர் இஸ் கிங், கஸ்டமர் இஸ் முதலாளி. மன்னிக்க வேண்டும் திருக்குறள் கணேசன் அவர்களே, மன்னிக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கடவுள்லாம் கிடையாது. நான் ஏன்னு சொல்றேன், என்னடா அகந்தியில் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், அது ஒரு அர்த்தம் இருக்கு. கஸ்டமர் கண்டிப்பா எனக்கு கடவுள் கிடையாது, கஸ்டமர் எனக்கு முதலாளி கிடையாது, கஸ்டமர் எனக்கு ராஜாவும் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் கஸ்டமர் ஒரு குழந்தை. சில குழந்தை அடமண்ட் சில்ட்ரன், சில குழந்தைகள் அக்ரஸிவ் சில்ட்ரன். வீட்டுல 4 குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கும், இன்னொரு குழந்தை சொன்னா செய்யும், இன்னொரு குழந்தை எதை சொன்னாலும் உடனே தள்ள போட்டு வேலை செய்யும். ஒரு குழந்தை ஒரு மாதிரி. கஸ்டமர் அப்படிதான். நான் கஸ்டமரை குழந்தையா தான் பாக்குறேன். கோவம்லாம் கிடையாது, அகந்தியும் கிடையாது. கஸ்டமரை குழந்தையா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, இந்த குழந்தையை எப்படி ட்ரீட் பண்ணணும், இந்த குழந்தைக்கு எதை கொடுத்தா சரி, இந்த குழந்தைக்கு பொம்மை கொடுக்கணும், இந்த குழந்தைக்கு சாப்பாடு போடணும், இந்த குழந்தைக்கு டயத்துக்கு போய் நிக்கணும், இந்த குழந்தைக்கு மரியாதை கொடுக்கணும், அவ்வளவுதான் விஷயம். கரெக்டா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க கஸ்டமரை ரொம்ப முதலாளியா வச்சுட்டீங்கனாலோ, கடவுளா வச்சுட்டீங்கனாலோ உங்களால எதுவுமே செய்ய முடியாது. இப்போ கோவில்ல போறோம், சாமியை பாக்குறோம்னா நம்ம எதுவுமே யோசிக்கவே கூடாது இல்ல. கடவுள் முன்னாடி நம்ம எதையுமே யோசிக்கவே கூடாது. ஏன்னா நம்ம கிட்ட தெரியாது, அது என்டிட்டி ரொம்ப பெருசு, அது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஔவையார் சொன்ன மாதிரி. ஆனா அதே கஸ்டமரை குழந்தையா பாத்துட்டீங்கன்னா, ஓகே இவரு இப்படி பிஹேவ் பண்றாரு, இவருக்கு நான் என்ன பண்ணலாம், அதுக்கு திருக்குறள் நிறைய ஆன்சர் அவர் கொடுப்பார், திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருப்பாரு அதுக்காக. கரெக்டா இல்லையா? பொருட்பால்ல கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. இப்ப பாருங்க, முதல்ல ஒரு ஆளுக்கு என்ன தேவையா, அது கஸ்டமரோ குழந்தையோ, எனக்கு தேவைன்னு தெரியணுமா. ஆமா எனக்கு இது தேவை அப்படின்னு ஒரு டிசையர், ஒரு ஆசை இருக்கணுமா. ஆசையே படாதீர்கள் என்று சொன்னார் இந்த உலகத்துல. யாரு இது அப்படின்னு ஒரு ஆசை